இந்த புது பஸ் ஸ்டாண்டு எனக்கு தெரிந்து அதிமுக ஆட்சியில மத்திய அரசு நிதி கொடுத்து மாநில அரசினுடைய மேல்பார்வையில அதை கட்டி முடிக்கிறாங்க. ஆனா திறப்பு விழா நடத்தும் போது ஆட்சி மாறுது. இப்போ நான் முன்னாடி வரும்போது அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஒருத்தர் ஒரு கவுண்டர் சமுதாயத்தில இருந்த ஒரு தலைவருடைய பேர் இருந்தது. தற்பொழுது பார்த்தா திடீர்னு கருணாநிதினு ஒரு பேர் வச்சிருக்காங்க. சோ அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த திருப்பூர் பழைய பேருந்து நிலையமாகட்டும், பூ மார்க்கெட், இந்த மாதிரி எண்ணற்ற மத்திய அரசினுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தால எல்லாமே பில்டிங் எல்லாமே வந்து கட்டப்பட்டது. முதல் கட்டமாக பழைய பேருந்து நிலையத்தினுடைய வேலையில் முடிஞ்சது. நான் வந்து கார்பரேஷனுடைய கவுன்சிலர் இருந்தேன். நான் அப்பதான் திறப்பு விழா பண்றாங்க. அதுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு விவாதம் வருது. அப்ப நாங்க தேசிய ஜனகுடிகளுடைய தமாக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கவுன்சிலர்கள், அதிமுக கவுன்சிலர்கள் எல்லாருமே வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். இது வந்து இந்த நம்முடைய பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு தியாகி திருப்பூர் குமரனுடைய பேர் வைக்கலாம், அல்லது இந்த திருப்பூருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு இடம் கொடுத்தவர் முன்னாள் நகர தந்தை உடைய பேர் KN பழனிசாமி அவருடைய பேர் வைக்கலாம். இந்த மாதிரி நாங்க 2 பேர் சூஸ் பண்ணோம். 2-3-4 பேர் சூஸ் பண்ணி ஏதோ நல்ல பேரை பார்த்து சுதந்திர போராட்ட வீரர்களோ அல்லது வந்து தியாகிகள் பேர் வைக்கலாம் சொன்னோம். ஆனா இது எல்லாமே சரி கார்பரேஷன் கூட்டத்தில் சரி கேட்டுக்கிட்டு 2021 ஆட்சிக்கு வந்த உடனே இது பொதுவாகவே திமுக வந்து ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய அரசு பேர் அரசாங்கம். அதே மாதிரி அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. முத்தமிழ் கருணாநிதியோட பேர் வச்சிருக்கிறாங்க. இது எந்த சம்பந்தமே இல்லையே. பில்டிங் கட்டினது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது மத்திய அரசினுடைய திட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்ட அந்த பழைய பேருந்து நிலையம். அது சம்பந்தமே இல்லாம கருணாநிதி பேர் வைக்கிறாங்க.